ஹலோ வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நன்மையாய் நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வரக்கூடிய 15-16 அமாவாசை தினத்தன்னைக்கு கட்டாயம் இது நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு சைன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி என்ன நடக்க போகுது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியான புரிதல் ஏற்படும். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்னன்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி கனெக்ட் பண்ணணுமோ கனெக்ட் பண்ணி ரெடியாகவும் இருக்கலாம், தயாராகவும் இருக்கலாம், அதாவது ஜாக்கிரதையாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது டேரோ கார்ட்ஸில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏதோ நடக்க போகுது அப்படின்றது உள்ளுணர்வு வந்துருச்சு. ஆனால் அது என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம இந்த டேரோ கார்ட்ஸை இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே கமெண்ட்டுக்கு மேலே ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கமெண்ட்டை ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப் ஆப்ஷனில் உங்களுடைய பாயிண்ட்டை கொடுங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு அந்த ஹைப் ஆப்ஷனில் பாயிண்ட்டை கொடுங்க. முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், இதை காட்டினதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அப்படின்னும் நீங்கள் டைப் பண்ணலாம். அண்ட் இன்ஃபினிட் சிம்பிளையும் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டைப் பண்ணலாம் தோணுதோ அதை டைப் பண்ணிவிடுங்க. அதை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக், வேண்டுதல்கள் வேறு ஏதாவது இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ப்ரைவேட்டான ரீடிங் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஹீலிங் வேணும், கைடன்ஸ் வேணும்னாலும் சரி, டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, ஸோ என்னுடைய டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பொறுமையாக இருந்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த அமாவாசைக்கு 15-16 வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு சிறப்பான பூஜைகள் நடக்க இருக்குது. அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் பூஜை அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் வரும். நாளைக்குள்ளே, அதாவது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நீங்கள் பூஜையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போகலாம். இந்த அமாவாசைக்குள்ளேயோ இல்லை அமாவாசையிலேயோ உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது, டேரோ கார்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒன்று ஒரு கார்டு வந்திருக்கு. நான் முதல்ல கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் அதனுடைய ரீடிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அமாவாசை தினத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஓகே, நான் ஒரு விஷயம் நினச்சேன், அதுதான் இங்கே இப்போது வந்திருக்கு. சும்மா கொண்டு பார்க்கலாம். ஸோ இந்த அமாவாசை தினத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, க்யூரியஸாக இருக்கீங்க என்ன நடக்க போகுதுன்னு.
உங்களுக்கு பின்னாடி யார் சதி வேலை பார்க்கிறார்கள், உங்களுக்கு பின்னாடி யார் நின்று தப்பான விஷயத்த உங்களுக்கு கிரியேட் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு தெரிய வர போகுது இந்த அமாவாசையில். அண்ட் யார் முகமூடி அணிஞ்சு உங்ககிட்ட பழகிட்டு இருக்காங்க, சில பேரோ இல்லை ஒருத்தரோ 2 பேருக்கோ உங்களை மாதிரியே ஆகணும், உங்களை மாதிரியே வரணும், உங்களோட பொசிஷன் கிடைச்சிட்டா எப்படி இருக்கும், உங்கள் இடத்துல அவங்க பிளேஸ் ஆகிட்டா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஈவிலை உங்கள் மேலே வச்சிருக்கிறாங்க. அது யாருன்றத உங்களால் கண்கூட பார்க்க முடியும், யாருன்றது உங்களுக்கு தெரிய போகுது. இது வரைக்கும் அப்படி தெரிஞ்சிருக்குன்னா அகைன் ஒரு ரீகன்ஃபர்மேஷன் நடக்கும். இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சா அவங்க எப்படியெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து பேக்ரவுண்டில் தேவையில்லாத வேலைகளை பார்த்துருக்காங்க, அது உங்களுக்கு தெரிய வர போகுது. அண்ட் உங்களுக்கு நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இமெயிலோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை காலோ ஏதோ ஒன்று த்ரூ அவுட் ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு வரப்போகுது. அது என்ன தெரியுமா, பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பின ஒரு செய்தியாவோ இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பின ஒரு வாய்ப்பாவோ இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பின ஒரு பொக்கிஷமாவோ அது இருக்க போகுது. ஸோ அதற்கு ரெடியாக இருங்க. நிறைய பேர் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க. ஸோ குழந்தையினுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் பாடப்பட்டுட்டு இருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு நல்லது செய்ய நினைக்கிறீங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த அமாவாசையில் உங்களுக்கு உருவாகும். ஸோ அது என்ன முன்னேற்றம் உருவாக போகுது அப்படின்றது ஒருத்தர் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும், சரிங்களா? அதனால் அதை தெளிவாக நோட்டீஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. அதனால் அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருங்க. மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணி இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இதை மிஸ் பண்ணுற மாதிரி அது உங்களுக்கு நடத்தும், ஒரு தடை இருக்கும். ஆனால் இப்போ முன்னாடியே இந்த வீடியோ பார்க்குறதுனால ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் ஜஸ்ட் அதை அப்படியே டைவர்ட் பண்ணுங்க, ஓகே? அண்ட் வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு கண்ணாடி மாதிரி காட்டப்போகுது. நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கீங்க, அதனுடைய தாக்கங்கள் என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன, அப்படி கண்ணாடி மாதிரி உங்களுக்கு பிரதிபலிக்க போகுது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்க ரெடி ஆகிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களால் அதுலேருந்து நீங்கள் தவிர்க்க முடியாது, அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு போக முடியாது. வாழ்க்கை கண்ணாடி மாதிரி நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டதை பிரதிபலித்து காட்ட தான் போகுது இந்த அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு. ஸோ ஏன்னா அப்போ தான் அதிலிருந்து தான் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த பிரதிபலிப்பு காட்டப்போகுது. ஸோ இந்த பிரதிபலிப்பு உங்களுக்கு காட்டுன்ற நம்பிக்கை இப்போ ஏற்பட்டிருக்குன்னா, அப்படி தான் நடந்துட்டுருக்குன்னா இன்ஃபினிட் சிம்பிளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டை ஸ்லைட் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவுக்கான உண்மையான அந்த அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ உங்கள் சைட்லேருந்து அந்த சப்போர்ட் பண்ணும் போது தான் நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக இந்த எனர்ஜி உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும், ஓகே? ஸோ இந்த விஷயத்த பண்ணுங்கள், கண்டிப்பாக பிரதிபலிக்க போகுதுன்றதை நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ மேற்கொண்டு வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னு இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஓகே, நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் நம்ம இன்னும் ஒரு 2 கார்டு எடுத்துக்கலாம். இந்த கார்ட்ஸோடையே முடிக்கலான்னு பார்த்தேன், பட் இல்லை, இன்னும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்றது இங்கே வருது. ஏன்னா நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் தகவல் வேணுன்றது என்னால் அது உணர முடியுது. ஓகே, சில மந்திர கட்டுக்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, ஓகே? நீங்கள் எந்த ரிலீஜியஸில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அந்த ரிலீஜியஸ் சார்ந்து ஒரு மந்திர கட்டுக்கள் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த கட்டுக்கள் எதுக்குன்னா, நீங்கள் முன்னேறாமல் இருக்கணும், நீங்கள் முன்னேறக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய சந்தோஷம் மற்றவங்களுக்கு துக்கமாக மாறுது.
மற்றவங்களால அதை பொறுத்துக்க முடியல, மற்றவங்களுக்கு அது ரொம்ப சோகத்தை கொடுக்குது. ஸோ அந்த முன்னேற்றம் தடைப்படணும்னு உங்களுக்கு சில மந்திரக்கட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு இந்த அமாவாசை காட்டப்போகுது. ஆல்ரெடி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்கான சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அதனுடைய பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் சில விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. இது முற்றிலும் ஒரு நல்ல செய்தி தான். ஆனால் அப்படிலாம் இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க, நல்லா போயிட்டுருக்கு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுதான் பிரச்சனை. ஸோ அது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது ஏன்னா உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு கீ கிடைக்க போகுது. ஓகே, அதை யாருக்கிட்ட கிளியர் பண்ணணும், எங்கே கிளியர் ஆகும், எப்போ உங்களுடைய அந்த பிளாக்கை நீங்கள் எங்கே உடைக்கணும் அப்படின்ற ஒரு கீ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த அமாவாசையில் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ ரொம்ப 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 நிதானமாகவும் ரொம்ப 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 அவேராகவும் ரொம்ப வந்து கான்ஷியஸாகவும் இருங்க. ஸோ எப்போவுமே வந்து தூங்கும் போது கூட விழிச்சிட்டு இருக்க ஒரு நிலையை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. அது மட்டும்தான் இந்த ஒரு விஷயங்களை உங்களுக்கு அழகாக தெளிவாக பிரதிபலித்து காட்டும். உங்களுக்கு ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக, ரொம்ப மாதங்களாக நீங்கள் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருப்பீங்க. ஒரு எது எடுத்தாலும், எங்கே போனாலும், என்ன பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு தடையாக தான் இருக்குது. யார் அதற்கு காரணம்? எனக்குள்ளே இருந்த நல்ல விஷயங்கள் எங்கே போச்சு? ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஏதாவது ஒரு தன்மையில் இருந்திருப்பீங்க, நல்ல தன்மையில் கூட இருந்திருப்பீங்க. நீங்கள் ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனில் இருந்திருப்பீங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்திருக்கும், நிறைய நல்ல ஆரா இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு 48 நாட்களாக, 48 மாதங்களாக உங்களுக்கு அந்த ஆராலாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டு, டல் ஆகிட்டு, மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்குள்ளே மேபி கூட மாட்டியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு வழி என்ன? அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான விஷயங்களை நீங்கள் இன்னும் மேற்கொள்ளணும், என்ன மேற்கொள்ளணும்? ஸோ ஃபைனலி நீங்கள் தேடிட்டு இருந்த சாவி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். எல்லோரும் ஒரு ஒரு விதமான ஆன்சர் சாவியை வந்து தேடி இருப்பீங்களே, அது நிச்சயமாக வந்து கிடைக்கும். அதற்கு நீங்கள் அவேராக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்குது. ஸோ இதை சாதாரண ஒரு ரீடிங்காக எடுத்துக்காமல் இதை உண்மையாகவே நீங்கள் இந்த ரீடிங்கை உள்வாங்கி இதனுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கு அப்படின்றத. ஸோ நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன கமெண்ட் பண்ணணுன்றதை, அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா, ஸ்லைடாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பில் உங்களோட பாயிண்ட்டை கொடுங்க. அண்ட் இது மாதிரி வேறு என்ன விஷயங்களை பற்றி மேஜராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அமாவாசை பூஜையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரு வாட்ஸ்அப் நம்பருக்கு பூஜா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.